சுத்தீஷ், திருப்பூர்ல இருக்கிற ஒரு அரசு மருத்துவமனையிலே இது போன்ற லஞ்சம் வாங்கப்படுவதாக தற்போது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக அங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனை அதிகாரிகள் ஏதேனும் விளக்கம் கொடுத்திருக்கிறார்களா? காயத்ரி, இது ஒரு பெற்றோர்கள் மூலமாக இந்த தகவலானது நம்மளுக்கு கிடைக்கப்பட்டது. இந்த தகவல் அறிந்து இந்த செய்தியை எடுக்க சென்ற போது அங்கு அதிகமான இந்த மகப்பேறு பிரிவில் சிகிச்சை பெறக்கூடிய அதிகமான பொதுமக்கள் இந்த புகாராக தெரிவித்தார்கள். இதனைத் தொடர்ந்து அவர்களிடம் இதை நாம் விசாரித்துக் கொண்டிருக்கும் போது அங்கிருந்து ஒரு காவலர் ஒருவர் நம்மளை அங்கிருந்து அகற்றுவதற்காக முற்பட்டார். அவரோடு தொடர்ச்சியாக வாக்குவாதம் ஏற்பட்டு அதனைத் தொடர்ந்து அந்த செய்தியை மீண்டும் நாம் பதிவு செய்தோம். இது குறித்து அந்த சுகாதாரத்துறை அதிகாரியிடம் கேட்டபோது தொடர்ச்சியாக இது குறித்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் உரிய நடவடிக்கை அதன் மீது எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். சுத்தீஷ், மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் பொழுதே மகப்பேறு என்றால் அதற்காக தனியாக கட்டணம் பெறப்படுமா, அல்லது இது தனியாக குழந்தையை பார்ப்பதற்காக இது போன்ற பணம் வாங்குவது எந்தெந்த ஊழியர்கள் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள்? காயத்ரி, பொதுவாக மகப்பேறு சிகிச்சைக்கு தமிழகத்தில் அரசு சார்பில் தொடர்ச்சியாக பேறுகாலத்தில் இருந்தே பல்வேறு உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது. சிகிச்சைகள் முதற்கொண்டு அவர்களுக்கு வங்கியில் அதிகப்படியான பணமும் இதற்காக சிகிச்சைக்காக அரசு சார்பில் கொடுக்கப்பட்டு வருகிறது. மகப்பேறு சிகிச்சை என்பது முழுக்க தமிழக அரசு ஒரு முழு கவனம் செலுத்தி அக்கறையோடு ஒரு இலவச சிகிச்சையாக இதனை அளித்து வருகிறது. இந்நிலையில் திருப்பூர் மருத்துவமனையில் இது போன்று குழந்தைகளுக்கு பணம் வாங்கும் போக்கானது தொடர்ச்சியாக பல நாட்களாக நடைபெற்று வருவதாக நம்மளுக்கு அங்கிருக்கின்ற பொதுமக்கள் நமக்கு தெரிவித்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து அங்கிருக்கும் இந்த கீழ்மட்ட ஊழியர்கள் தொடர்ச்சியாக அவர்களிடம் இது போன்ற பணம் வாங்கும் போக்கை தொடர்ச்சியாக கடைபிடிப்பதாக கூறப்படுகிறது. இந்த பணம் கீழ்மட்ட ஊழியர்கள் வாங்கி அது செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் வரைக்கும் இந்த பணம் கொண்டு செல்லப்படுவதாக அங்கிருக்கும் சமூக ஆர்வலர்கள் நமக்கு குற்றம் சாட்டியிருக்காங்க. எவ்வளவு காலமாக இத்தகைய சம்பவங்கள் இந்த மருத்துவமனையில் நடைபெறுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பிடுகிறார்கள்? தொடர்ச்சியாக இது ஆண்டு கணக்காக இந்த போக்கு நிலை வருவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த புகார்கள் உரிய நபர்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் பல ஆண்டுகளாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படாததாலேயே ஒரு பெற்றோர் மூலமாக இது அவர்கள் அந்த மொபைலில் படம் பிடித்து நமக்கு இந்த செய்தியானது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து களத்திற்கு சென்று இது போன்ற செய்திகளை நாம் பதிவு செய்தோம். அங்கு செய்தியை பதிவு செய்யும் போதும் கூட நமக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு அந்த வளாகத்திற்கு வெளியாக பொதுமக்களிடம் அந்த கருத்துக்களை கேட்டு நாம் தற்போது இந்த பதிவை வெளியிட்டு இருக்கிறோம். காயத்ரி, இது தொடர்பாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனை தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த விவகாரம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார் சுத்தீஷ். தற்போதைய அண்மை தகவல்களை வழங்கினீர்கள். தொடர்ந்து விவரங்களை சேகரியுங்கள். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.